அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது காதல் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ஹராமா? இஸ்லாத்தில் காதல் ஹராம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் உட்பட இஸ்லாத்தில் லவ் பண்ணுறது ஹராம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காணொலியை நான் ஒரு 3 பகுதியாக பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு தேதி 2025 என்னன்னா காதல் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் இருக்குன்றதை பற்றி பேசலாம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 2வது பார்ட்டு. 3வது இது சம்பந்தமாக இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இஸ்லாம் இதை எப்படி அணுகுது அல்லது எப்படி பார்க்குது அப்படிங்கிறத இறுதியில் கடைசி பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது பெரும்பகுதி ஒரு இளம் தலைமுறையினர்கிட்ட எப்படி இருக்குன்னா, பள்ளி பருவத்திலேயே பலர்கிட்ட காதல் வந்துடுது. சிலருக்கு கல்லூரியில், சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல பேசக்கூடிய எதிர்பாலினத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு ஆசை காதல் வந்துடுது. இந்த காதலுடைய வெளிப்பாடாக அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 2 பேரும் சேர்ந்து பார்க்குக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகிறது, இன்னும் பல இடங்களுக்கு போகிறது. இது மாதிரி அவங்க பேசி பழகுறாங்க. யாருடைய மேற்பார்வையும் கிடையாது, 2 பேருடைய பெற்றோர்களுடைய மேற்பார்வையும் கிடையாது, யாரும் கேட்கறது கிடையாது. ஒருவேளை அவங்க சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியான இடங்கள், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ரொம்ப என்ன சொல்கிறது, பணம் செலவழிக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறாங்க. யாருடைய மேற்பார்வையும் கிடையாது. அவங்களுக்கு கிடையாது, என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க போறாங்க. முதல்ல ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருக்கிற வகையில் ஒரு மாதிரியான முறையில் பேசி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த புகுந்து, அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆணுக்கு எது கிடைக்கலங்கிறத அந்த பெண் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு வேலை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அந்த பெண் மேல அந்த ஆணுக்கு ஈர்ப்பு வரும். அல்லது ஒரு பெண் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்கி இருப்பாங்க, அந்த விஷயத்தை அந்த ஆண் கொடுத்துருப்பாரு. அந்த பெண்ணுக்கு அந்த பெற்றோர்கிட்ட இருந்தோ அல்லது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட இருந்தோ அது கிடைச்சிருக்காரு. இந்த ஆண் உடனே அதை செஞ்சோன்னா இவன் மேலே ஒரு ஈர்ப்பு இவனை விரும்பி இவனை நம்பி போகக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு சமூகத்தில் இருக்கு. இது என்னெல்லாம் மாதிரியான ஒரு விஷயத்த சமூகத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்னா சேர்ந்து ஒன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, என்ன சொல்றது, நேரங்காலம் இல்லாமல் ஃபோனில் விடிய பேசுறதா இருக்கட்டும், பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே விடிய ஃபோனில் 2 பேரும் பேசுறது, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுடைய உரையாடல்களை வச்சுக்கிறது. வீட்டில் போய் சொல்லிட்டு வெளியே போகிறது, நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், படிக்க போகிறேன், ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறேன், அல்லது ஸ்பெஷலாக இன்னைக்கு ஸ்பெஷல் ஒர்க் இருக்குது, டியூட்டி இருக்குது, அல்லது நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அதாவது ஃப்ரெண்டுனா யாருன்னா பெண் பெண்ணை, ஆண் ஆணை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சொல்லிட்டு போகிறது. இதெல்லாம் இன்னைக்கு சமூகமாக இன்னும் சில விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நேரத்தின் அருமை கதிரி இதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அப்படி என்ன இதில் பிரச்சனை வந்துட போகுது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்பிக்கை துரோகம் நடக்குது. பெற்றோர்கள் முதல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. தான் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு அந்த பெற்றோர் தாய் தந்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தான் பிள்ளை தமக்கிட்ட போய் சொல்லாது, உண்மையாக இருக்கும் நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பல பேர் அந்த நம்பிக்கையை துஷ்பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி செயல்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நாளைக்கு இதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது. அந்த 2 பேரும் என்ன ஆயிருது, ஒரு 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 தவறான உறவுல ஈடுபட்டுடுறாங்க. இன்னைக்கு சமூகத்தில் பார்க்குறோம் எவ்வளவோ விஷயம். காதலை நம்பி போன பெண்ணை சீரழிச்சு அதை என்ன சொல்றது, ஒரு பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு அந்த பெற்றோர்கள் அசிங்கப்பட்டு இல்லாத மன கஷ்டத்திற்கும் என்ன சொல்றது, அவங்களால வாயால சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்துக்குள்ள வந்துடுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா, ஒரு ஆண் விரும்பி அப்புறம் அந்த பெண் விட்டுட்டு போயிடுறா. அவன் கஷ்டப்பட்டு போதைக்கு அடிமையாகி அல்லது தற்கொலை பண்ணி தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டு அப்படி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலான இடங்கள்ல இது நடக்குது, இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. 100ல் என்ன சொல்றது, 1-2 நல்ல முறையில் நடக்குதுன்னு சொன்னா, பெரும்பாலான விஷயங்கள் இப்படித்தான் இருக்குது. ஒரே நேரத்துல ஒரு ஆண் 2-3 பெண்ணை விரும்புறான், ஒரு பெண் 4-5 ஆண்களை விரும்புறா. இவனுக்கு தெரியாம அவனுக்கு தெரியாம இவன்கிட்டையும் பழகுறா. அதே மாதிரிதான் ஆண்களும் பண்றாங்க. 2 பாலினத்தினருமே இதை செய்யறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு சமூகத்துல. இதெல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல இதெல்லாம் காதல் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளப்படுது. ஆமா, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். நான் முதல்ல என்னை லவ் பண்ணா, இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான், பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் அவனோட எக்ஸு, நான் அவளோட எக்ஸு, இப்படியே பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எப்படி ஒரு பெண்ணை விரும்பிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட போக முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு ஆணை விரும்பிட்டு உண்மையான முறையில் விரும்புறாங்களா அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுதான் காதல். அப்புறம் காதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்றது, என்ன பேசுது இஸ்லாம், அல்லது இஸ்லாம் இதை எப்படி அணுகுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமணம் அப்படிங்கிறது 4 நோக்கங்களுக்காக முடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. ஒன்று ஒரு மனிதனுடைய
அழகுக்காக முடிக்கப்படுது, செல்வத்திற்காக முடிக்கப்படுது, குடும்ப பாரம்பரியம், அதாவது நல்ல குடும்பம், பெரிய குடும்பம் அப்படிங்கிற குடும்ப பாரம்பரியத்திற்காகவும் மார்க்க ஈடுபாட்டிற்காகவும் முடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு நீ மார்க்கத்தை பற்றி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமணத்துடைய நோக்கம் என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க, பெற்றோருடைய துணை நம்ம வாழ்க்கை மரணிக்கிற வரைக்கும் வருமா அப்படின்னு கேட்டோம்னா வர்றது கிடையாது. அப்போ நம்ம யார் நம்மளோட கூட இருந்து நம்மளுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணும். நம்மளுடைய தேவைகள், உடல் தேவையிலேருந்து மனல் தேவையிலேருந்து நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இன்னொரு எதிர்பாலனுடைய துணை தேவைப்படுது. அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரு உறவு வேணும். அதுதான் திருமணங்கிற அடிப்படையில் இஸ்லாம் வந்து செய்ய சொல்லுது. அந்த திருமணத்தை உலகத்திலேயே, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமா மட்டும்தான் இருக்கு. லவ் பண்ணி தான் நீ கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், வேற எப்படியும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது. இன்னைக்கு சமூகத்தில் அப்படி நடக்கிறது கிடையாது. பெரும்பகுதி எங்க வாப்பா சொன்னாங்க, எங்க அத்தா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க உம்மா சொன்னாரு, எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க வீட்டுல சொன்னாங்க, இப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இது சமூகத்துல நடக்குது, இஸ்லாமிய சமூகத்துல இது நடக்குது. இஸ்லாம் இதுக்கு பொறுப்பே ஆகாது. இஸ்லாமியர்கள் பண்றதுக்கும் இஸ்லாமிய சமூகத்துல நடக்கிறதுக்கும் இஸ்லாம் எந்த காலத்திலையும் பொறுப்பாகாது. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி ஒரு திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியே கொடுக்கல. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, வாழ போற 2 பேரை விட்டுட்டு அந்த குடும்பத்தினர் முடிவெடுத்து அவங்க வாழ்க்கையவே அழிச்சிடுறாங்க பெரும்பாதி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரை திருமணம் பண்ண போறாங்களோ அவங்கள நேர்ல பார்க்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நேர்ல பார்க்கறதோடு மட்டும் இல்ல, உட்கார்ந்து பேசணும், உட்கார்ந்து பேசிதான் திருமணம் பண்ணணும். அந்த 2 பேரு, அதாவது இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணோட உட்கார்ந்து பேசணும். எப்படின்னா 2 குடும்பத்தினருடைய மேற்பார்வையில, இப்போ ஒரு ஹோட்டலே இருக்கு, ஹோட்டலுக்கு போறாங்கன்னா இவங்க ஒரு டேபிள்ல இப்படி உட்காந்துக்கலாம், ஆணும் பெண்ணும். இந்த பக்கம் இவங்களுடைய குடும்பத்தினர் உட்காந்துருக்கட்டும், அல்லது கொஞ்சம் தள்ளி கூட உட்காந்துருக்கட்டும், இவங்களுடைய பார்வையில அவங்க 2 பேரும் பேசணும். என்ன விஷயத்த பேசணும்? நான் இப்படி எல்லாம் வளர்ந்தேன், என் குடும்ப சூழ்நிலை இது, என் தாய் தகப்பன் இப்படி, என் கூட பிறந்தவங்க இப்படி, என்னுடைய வருமானம் இது, நான் இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த ஆண் அந்த பெண்ணுகிட்ட, என் குடும்பத்தினர் இப்படிப்பட்டவங்க, என் தாய் தந்தை இப்படிப்பட்டவங்க, எனக்கு கூட பிறந்தவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, எங்க பொருளாதார சூழ்நிலை இது, அல்லது எனக்கு இது கடன் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பேசணும். இதுக்கப்புறம் ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி இப்படி எல்லாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பான், ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவர் இப்படி எல்லாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயங்களை பேசணும். இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் விரும்புறேன், இப்படி எல்லாம் நான் ஆசைப்படுறேன், சின்ன வயசுல எனக்கு இப்படி எல்லாம் ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையா ஓப்பனா பேசி அதுக்கு 2 பேருக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இவ்வளவு மகர் தரலாம்னு விரும்புறேன், நான் மார்க் அடிப்படையில் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இந்த ஊர்ல திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் நான் அவனை வச்சு வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆண் அந்த பெண் 2 பேரும் அவங்களுடைய விருப்ப வெறுப்புகளை எல்லாத்தையும் தெளிவான முறையில் 1க்கு 2 இல்லை 3 4 தடவை கூட உட்காந்து பேசுங்க. பேசி எல்லாத்துக்கும் ஓகேனா மட்டும் அந்த திருமணங்கிற முடிவை எடுத்து ஒப்பந்தம் போட்டு மகரை கொடுத்து இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் திருமணங்கிற ஒப்பந்தத்துக்குள்ள போக சொல்லுது இஸ்லாம். அப்படி போகும் பொழுதுதான் திருமணத்துல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதையும் தாண்டி சிலது பிரச்சனை வரும், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம என்ன, நமக்கு அல்லாஹ் என்ன காட்டி தந்திருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா இப்படித்தான் திருமணம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு பல திருமணங்கள் சமூகத்துல இப்படி நடக்கிறது இல்லை. கடைசியில அது வழக்கறிஞர்கிட்ட போய் விவாகரத்துக்கு நிக்குது, கோர்ட் வாசல்ல போய் நிக்குது, அல்லது ஜமாத்துகள்ல போய் விவாகரத்து வழக்கெல்லாம் தேங்கி போய் நிக்குது. 1 வருஷத்துல மேபி பிரச்சனை வராம இருக்கலாம், 2 வருஷத்துல வராம இருக்கலாம். இவங்க ஒன்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இஸ்லாமிய சமூகத்துல பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி நினைச்சதை நான் என் கண்ணால பார்த்துருக்கிறேன், அந்த சம்பவத்தை எடுத்துக்காட்டா சொல்றேன். என் கணவர் திருமணம் செஞ்சுட்டு என்னையும் கூட்டி கொண்டே வெளிநாட்டுல வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த கணவர்கிட்ட வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இது நடக்கல. இது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. எத்தனை வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு இது அவங்க மனசுல வந்து குறையாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன காரணம்னா, இந்த இடத்துல அதை ஒழுங்கான முறையில பேசல. நான் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்கு இது பண்ணி கொடுப்பாங்களாங்கிற விஷயம் வந்து அந்த இடத்துல பேசப்படலை. இப்படி திருமணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவே சொல்லலை. தெளிவான முறையில் பேசி விரும்பி தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு சொன்னாங்கன்றதுக்காகவும் திருமணம் பண்ணக்கூடாது. பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க எப்படி திருமணம்ங்கிற முடிவை எடுக்கணும், ஒரு கணவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு பெண்ணை எப்படி மனைவியா தேர்ந்தெடுக்கணும்
அப்படிங்கிறத சொல்லி தரதுக்காக தான் பெற்றோர் இருக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் நீ எப்படிப்பா உனக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் பெற்றோரை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனா இன்னைக்கு பல பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், நான் 25 வருஷம் வளர்த்துட்டேன், 30 வருஷம் வளர்த்துட்டேன், எனக்கு தெரியும்னு சொல்லி இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களா? இப்படித்தான் பெற்றோர் செய்யணும்னு சொன்னாங்களா? இப்படி சொல்லவே இல்லை. இது உங்களுக்கு டியூட்டியே கிடையாது இதை செய்யணும்னு. திருமணம் முடிச்சு வைக்கிறது தான் டியூட்டியை ஒழிய எப்படிப்பட்ட துணையை தேர்ந்தெடுக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கணும்ன்ற உங்க வேலையை தவிர அதை வந்து நீ இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும் அல்ல இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது இஸ்லாமிய அடிப்படையில. நான் மறுபடியும் சொல்றேன், இஸ்லாமிய சமூகத்துல பெரும்பாலும் இப்படி நடக்கிறது கிடையாது. இதுக்காக இஸ்லாத்தை பொறுப்பாக்க முடியாது. எப்பயுமே இஸ்லாம் முஸ்லீம்கள் பண்ணக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பொறுப்பாகாது. பெரும்பாலான முஸ்லீம்கள் இஸ்லாத்துல இருக்க விஷயங்களை சரியான முறையில பின்பற்றுறது கிடையாது. ஒண்ணு அவங்களுக்கு அதை பத்தின அறிவு இல்லை, இன்னொன்னு அதை நடைமுறையில ஃபாலோ பண்றதுக்கு நிறைய தயக்கங்களும் நிறைய காரணங்களும் அவங்களா கற்பனை பண்ணி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து சூழ்நிலையை ஒழிய இஸ்லாத்துல இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கல்ல, இதுக்கும் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய திருமண முறைக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு இவங்க அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன, எங்க வாப்பா பார்த்துருவாரு, எங்க வாப்பா சொன்னா சரி, எங்க உம்மா சொன்னா சரி, எங்க அண்ணன் சொன்னா சரி, இப்படி கல்யாணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண சொல்லல. உனக்கு பிடிச்சிருக்கணும், நீ பேசி அவங்களுடைய விருப்பங்களை தெரிஞ்சு இவங்களோட வாழ முடியும்ன்ற முடிவை நீ எடுத்துதான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிய அடிப்படையில லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்ன்றது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பீச்சு, பார்க்கு, தியேட்டரு, ஓயோ ரூம்ல இருக்கக்கூடிய லவ்வை பத்தி பேசல. இன்னும் சொல்ல போனா அது லவ்வே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு லவ்வை வந்து இஸ்லாம் காட்டியே தரல. அதை வந்து லவ்னு இன்னைக்கு உருவாக்கி ஒரு பின்பமா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் கேட்கறாங்க இஸ்லாத்துல டேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. யாரு பண்ண வேணாம்னு சொன்னது? ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி டேட்டிங் போங்க, கல்யாணம் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டேட்டிங் போங்க. யாரு கேட்க போறா? உங்களை கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? ஒரு பெண்ணோட திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த விஷயங்களை எல்லாம் பேசுங்க, இந்த விஷயங்களை பேசி முடிச்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க, சீக்கிரமா திருமணம் பண்ணுங்க, சீக்கிரம் இள வயசுல திருமணம் பண்ணுங்க. அதுக்கு உடல் ரீதியாக எவ்வளவோ காரணங்கள் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. வயது முடிஞ்சிருந்துச்சுன்னா குழந்தை பிறக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. சீக்கிரமா திருமணம் பண்ண சொல்லுது இஸ்லாம். சீக்கிரமான முறையில் திருமணம் பண்ணுங்க, எளிய முறையில் திருமணம் பண்ணுங்க, குறைஞ்ச செலவுல பண்ற திருமணத்துல பரக்கத்து இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்ட வகையில் திருமண செலவுகளை வைங்க. குறைஞ்ச அடிப்படையில் ஒரு நல்ல மகரை வந்து மகர் தொகைக்கு செலவழிக்க கூடிய தெம்பு இருக்கக்கூடிய நபர்கள் மகர் தொகைக்கு செலவழிச்சு அந்த பெண்ணுக்கு மகரை கொடுத்து இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் பண்ணி கூட்டுவாங்க அந்த பெண்ணை, வாழுங்க. இன்னொரு விஷயம் இன்னைக்கு சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா தனி கொடுத்தனம் போறதுக்கு இஸ்லாத்துல தடையே கிடையாது. ஒரு பெண் தன் கணவரோட தனியா ஒரு வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருமணத்துக்கு முன்னாடி அந்த கணவர்கிட்ட உனக்கு இந்த சூழ்நிலை இருக்குதாங்கிறத தெளிவா பேசிக்கிட்டு திருமணம் பண்ணணும். இதை வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தனியாக தான் வாழ்ந்தாங்க. நாங்கள் வாப்பாவோட கூட்டு குடும்பமா ஒன்றும் வாழலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியான ஒரு வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் இருக்காருல்ல, அவரும் அவருடைய மனைவியும் தனியான வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் நபி அவருடைய மகனுடைய வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா இஸ்லாம் எதை காட்டி தருது? தனியா போறதுக்கு விருப்பம் இருந்தா போகலாம், கூட்டு குடும்பமா வாழக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்காக தனி கொடுத்தன போகக்கூடாதுன்னு சொல்லல, தெளிவான முறையில பேசி முடிவெடுக்க சொல்லுது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இஸ்லாத்துக்கும் சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா பல மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இஸ்லாத்துல இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசணும், அதை இன்னைக்கு யாருமே பேசுறது கிடையாது. அப்படி பேசி திருமணம் பண்ணுங்க, ஒண்ணுக்கு 4 தடவை பேசுங்க, 4 மணி நேரம் பேசுங்க உட்கார்ந்து. ஒரு 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 திருமணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா எக்கச்சக்க விஷயங்களை பேசி தான் திருமணம் பண்ணணும். அது இன்னைக்கு நடக்காததுனாலதான் இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தியும் சரி திருமணத்தை பத்தியும் சரி பல பேர் அதை ரொம்ப சேவமாக்கி வச்சிருக்காங்க. இஸ்லாத்துல இப்படியெல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் இருக்குன்னு நினைச்சு வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். நிச்சயமான முறையில் லவ் பண்ணி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விரும்பி தான் திருமணம் பண்ணணும்ன்றது இஸ்லாம் சொல்லியிருக்கு, இஸ்லாம் காட்டி தந்திருக்கு. அப்படிப்பட்ட திருமணத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க, என்னுடைய தகப்பனார் வந்து எனக்கு அந்த மாப்பிள்ளையை காட்டாமலே திருமணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீ அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க இல்ல பரவாயில்ல நான் அவரோட வாழ்ந்துக்கிறேன், ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது மக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட முறையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட மார்க்கெட்ல நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு இது தெரியுது, எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம்ன்றதை வந்து நம்மளை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வானா என்று அல்லாஹ்ட்ட துவா செஞ்சவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.